بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله ஷஹீதா. சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம். இதன் மூலம் அரபு இலக்கியங்களை, அரபி வார்த்தைகளை, அதன் போங்குகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த கிதாபின் மூலம் இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், வழிகாட்டல்கள் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு சரி செய்வதற்குரிய பல படிப்பினைகள் உள்ளே அமைந்திருக்கின்றன. அதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையையும் சரி செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல் முக்தாராத், இது நமது இப்பொழுது அல் முக்தாராத் பாடம் 102. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நாம் 101 பாடங்களை படித்துவிட்டு 102வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது. இதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் பல பயன்கள், பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. இது மிகவும் எளிமையான முறையில், தெளிவான முறையிலே நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதுபோன்ற நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் துவாக்களின் மூலமும் தங்களுடைய கருத்துக்களின் மூலமும் தங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம். அதே போன்று அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருட்செல்வங்களை கொண்டு உதவி செய்வதன் மூலம் இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம், நன்கொடைகளாக வழங்கலாம். அதற்காக வேண்டிய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை, பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிசாலத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஷேக் முஹம்மதி அப்தி ஜாமியாத்துர் ரகீபில் இஸ்லாமியா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவம், பார்ட் 8, 8வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 7 பகுதிகளை அல்ஹம்துலில்லாஹ் கடந்து 8வது பகுதியில் நாம் நுழைந்திருக்கிறோம். வாருங்கள், பாடத்திற்குள் இபாரத்துகளை படிப்பதற்கு முன்பாக இதன் சுருக்கங்களை பார்த்து கொள்வோம். இதுவரை மேலே பார்க்கப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து இதில் சொல்ல வருவது என்னவென்றால், அதாவது உலகத்துடைய தேவை என்ன இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய கொள்கை ரீதியாக மக்கள் கெட்டு, ஏன்னா நபிமார்கள் வந்து நாளாயிடுச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அவங்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கால இடைவெளி ஏற்பட்டு விட்டது. எனவே அதனால மக்கள் தங்களுடைய கொள்கைகளில் சீர்கெட்டு போய் இருக்கிறாங்க. அதை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹு தஆலா நபியினுடைய உள்ளத்துல போடுறான். அந்த அவங்களுடைய குணங்கள் கெட்டு போயிடுச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் வீணாகி விட்டது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு சீர்திருத்தவாதி வேணும் என்பதை அல்லாஹ் உள்ளத்தில் போடுறான். அப்போ இது வந்து எப்படி அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் இந்த விஷயங்கள் அவங்களுடைய உள்ளத்துல தோணுது. அதே மாதிரி அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய காலம், அவங்களுடைய மரணம் வருவதற்கு முன்பாக இந்த சீர்திருத்தங்களை, இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளின் குறைகளை நீக்கி சரி செய்ய வேண்டும் என்பது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக நின்றாலும் அதற்கு ஒத்துழைப்பாக அல்லாஹு தஆலாவுடைய வஹி அவர்களுக்கு வருகிறது. அது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒளியாக திகழ்கிறது. அந்த ஒளியின் மூலமாக
அவர்கள் பாதைகளை காண்பிக்கின்றார்கள், இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதுவும் அந்த வஹி என்பது வானத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அவங்க கூட எந்த விதமான அந்த வஹி வந்து என்னது, அவங்களுக்கு கூட யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. சில பாடத்துல சொல்லும்போது பொருள் இல்லை, புகழ் இல்லை, அவங்களோட படை வீரன் யாரும் இல்லை, சப்போர்ட் யாரும் இல்லை, இதெல்லாம் இல்லாட்டாலும் இந்த வஹியானது அவங்களுக்கு ஒரு தலைவனுடைய ஒரு படை வீரனுடைய இடத்தை அடைச்சு கொள்றது. அது பால் சப்போர்ட்டா இருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனி ஆளா நின்று முழு மக்களையும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. இன்னும் அந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய அந்த அவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது மீது அழைக்கிறாங்க. இப்படி இந்த மாறுபட்ட இந்த எதுக்கு மத்தியில சிலை வணக்கத்துக்கும் இந்த காலத்தால் சீர்கெட்டு காலம்தான் எல்லாம் செய்துன்னு சொல்லி சீர்கெட்டு போன பல கூட்டங்கள் நாத்திகவாதிகளுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த நிலையில் இருக்குது. இப்போ என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிலை வணக்கவாதிகளுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று சிலை வணக்கங்களை விடுங்க, அவங்களுடைய அந்த வழிபடக்கூடிய அவங்களை தூக்கி எறிங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது மட்டும் இந்த இவன் சிலை வணக்கக்காரர்கள் மட்டும் இல்லாம, அதாவது ஒப்புமை சொல்லக்கூடியவங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து கை இருக்கு, கால் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட எப்படி பண்ண அந்த தூய்மையான அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தமான அந்த இதுக்கு மத்தியில இந்த உடலை கொண்டு ஒப்புமை வைக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் நின்று நினைச்சாங்க, அவங்கள விளக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம்னு சொன்னா, அதாவது இந்த உலகத்தை இயக்கக்கூடியவன் செயல்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிட்டு மற்ற எல்லா வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது என்ற விஷயத்தை விளக்குறாங்க. அதே மாதிரி இயற்கை தான் எல்லாம் செய்யுது அப்படிங்கிறவங்கள கண்டிக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனையை திரைக்கு பின்னாடி உள்ள அந்த அல்லாஹ்வின் பக்கம் பார்க்கணும்னு சொல்லி திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தின் பக்கம் தூக்கணும். அதாவது உங்க கண்ணை என்ன செய்யுங்க, நல்ல தொடர்ந்து பாருங்க, உலகத்தில் நடக்குதுங்கிறத பாருங்க, எதன் மூலம் நடக்குதுங்கிறத பாருங்கிறத அந்த அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி தலைவர்களின் பக்கம் அழைக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க மேல் மட்டத்திலே இருந்துட்டு இருக்காதீங்க, கீழே இறங்கி வாங்க, மக்களோடு மக்களாக இணையுங்கள் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஒரே இறைவனான அல்லாஹ்வின் பக்கம் உறுதியாக பிடித்து நில்லுங்கள் என்பதாக சொல்றாங்க. அவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவனா இருக்கிறான். அதே மாதிரி அவனுடைய கையில தான் எல்லா, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய உடலுங்கிற தோற்றத்துக்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அந்த ரூஹ் இருக்குது, அனைத்துமே அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது என்ற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. அது இது இவ்வாறு சொல்லும்போது ஒரு சிலர் தனக்குன்னு ஒரு தனி ஒரு இடத்தை அமைச்சு கொள்றாங்களே, அவங்க அந்த அடியார்களுக்கு மத்தியில இப்போ அவங்க என்ன செய்றாங்க, நீங்க தனக்குன்னு ஒரு பெரிய ஆளா நினைச்சு தனி இடத்தை அமைச்சு கொள்றவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன செய்யுங்க, நீங்க இறங்கி வாங்க, அடியார்களோடு அடியாவுக்கு ரப்புக்கு மத்தியில் எனது நடுநிலைமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க என்பதாக சொல்றாங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை விளக்குறாங்க. அதே மாதிரி வஹியுடைய அந்த ஒளியை கொண்டு அவங்களுடைய அந்த சந்தேகங்களை இல்லாம ஆக்குறாங்க. இன்னும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி உயர்ந்த, அதாவது பெரிய ஆட்களும் சரி சிறிய ஆட்களும் சமம் தான் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்ய, நீங்க உங்களுடைய அந்த விஷயத்தை விட்டு இறங்கி வாங்க, அந்த அல்லாஹ்வுடைய ரப்பானியத், அல்லாஹ்வுடைய அந்த இடத்துக்கு அவனுடைய அந்த அந்தஸ்துக்கு முன்னாடி நில்லுங்க, அவனுக்கு முன்னாடி எல்லாமே சரிதாங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனோட இணைந்து வாழ பழகுங்க என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஒரே இறைவன்கிட்ட கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உதவி தேடுங்க, எல்லா படைப்பினங்களையும் விட்டுட்டு அல்லாஹ்ட்ட போய் உதவி தேடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு முன்னாடி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எதுவும் கிடையாது, எல்லாமே சமம்தான். அப்படி உயர்வு தாழ்வுன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா அது இல்ம வச்சும் இன்னும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தக்வா ஃபதீலத்தை வச்சும் தான் இருக்குது ஒழிய வேற எதை வைத்தும் பாகுபாடு என்பது கிடையாது, ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். அதை பற்றிய விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் இங்கு பாடத்திலே காண இருக்கிறோம். பாருங்கள், உள்ளே செல்லலாம், பாடத்தை காணலாம், பாடத்தை படிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா கான ذلك இல்லா மா அல்கல்லாஹு ஃபி ரூஹிஹி மின் ஹாஜத்தில் ஆலமி இலா முகவ்விபின் லிமா ஜாக அன் அகாஇதிஹிம். அந்த விஷயம் என்பது ஆகியிருக்கவில்லை. இது போன்ற, அதாவது இருளை நீக்குவது, பறைத்தவனை அந்த அந்த மக்கி போன எலும்புகளை உயிர்ப்பிப்பது, அவனுடைய உள்ளங்களில் உள்ள கவலைகளை நீக்குவது, தன்னுடைய ஹிம்மத்தை கொண்டு எல்லாருடைய குறிக்கோளை விடையும் உயர்ந்து போற விஷயம்லாம் ஆகியிருக்கவில்லை. இல்லாமா அல்கல்லாஹு, அல்லாஹு தஆலா எந்த ஒன்றை போட்டானோ ஃபி ரூஹிஹி, அவர்களுடைய உள்ளங்களிலே, அவருடைய சிந்தனையிலே, அவருடைய அறிவிலே எந்த விஷயத்தை அல்லாஹ் போட்டானோ
அதை கொண்டே தவிர, மின் ஹாஜத்தில் ஆலமி உலகத்துடைய தேவையிலிருந்து எந்த ஒன்றை அல்லாஹ் போட்டானோ அதை கொண்டே தவிர, இலா முகவ்விமின் அதாவது சீர் செய்யக்கூடிய ஒருவனின் பக்கம் தேவை என்பது இருக்கிறது. அப்போது இலா முகவ்வினா சீர் செய்யக்கூடிய ஒருவரின் பக்கம், லிமா ஜாக அன் அகாயிதியும் அவர்களுடைய கொள்கைகளிலிருந்து எந்த ஒன்றை விட்டு அவர் வழிகட்டு விட்டார்களோ, எந்த ஒன்றிலிருந்து எதை கொண்டு வழிகட்டு விட்டார்களோ அதை சீர் செய்வதின் பக்கம். அகீதத் பன்மை அகாய் ஜாக யஸூகுன முஸ்லிஹின் லிமா ஃபஸத பின் அஹ்லாகிஹிம் வ அவாயிதிஹிம். முஸ்லிஹின் அப்படின்னா ஒரு சீர்திருத்தவாதி, இன்னும் சீர்திருத்தவாதியின் பக்கம், லிமா ஃபஸத என்று ஒன்று கெட்டுவிட்டதோ, மின் அஹ்லாகிஹிம் அவர்களுடைய குணங்களிலிருந்து, குலுக்குன் பன்மை அஹ்லாக், வ அவாயிதிஹிம் ஆதத்துக்கு பன்மை அவாயிது அவருடைய பழக்க வழக்கங்களிலிருந்தும் குணங்களிலிருந்தும் எந்த ஒன்று கெட்டுவிட்டதோ அதை சீர் செய்யக்கூடிய ஒருவனின் பக்கம் அவர்கள் தேவையாகின்றார் என்ற விஷயத்தை அல்லாஹ் அலிஸ்லாம் உள்ளத்துல போடுறான். மாக்கான தாலிக்க அந்த விஷயம் ஆகியிருக்காது. இல்லா விஜிதானஹு ரீஹல் இனாயத்தில் இலாஹியத்தி. அவள் இனாயத்தில் இலாஹியத்தினா இறை கவனிப்பினுடைய அந்த வாடை, அந்த வாடையை அதை பெற்றே தவிர, இல்ல அதை பெறுவதன் மூலமே தவிர, பெறுவதன் மூலமாக தன்சுருஹு அது அவர்களுக்கு உதவி செய்யும், ஃபி அமலிஹி அந்த ரீஹல் இனாயத்திற்கு நபிசுல்லா அஸ்லாம் அவங்களுக்கு உதவி செய்யும், ஃபி அமலிஹினா நபிசுல்லா அஸ்லமுடைய அந்த செயலிலே வேலையிலே அது உதவி செய்யக்கூடியதை பெற்றே தவிர இந்த விஷயம் நிகழாது. இந்த அவங்களை சீர் செய்கிற விஷயம் சரி, அவங்க கொள்கைகளை சரிப்படுத்துகிற விஷயம் சரி, குணங்களை சரி செய்கிற விஷயம் நடக்காது. தமுத்துஹு ஃபில் இன்திஹாயி இலா அமலிஹி இன்னும் தமுத்துஹு இன்னும் அதில் செய்யும் உதவி செய்யும், அவர்களுக்கு உதவி செய்யும், ஃபில் இன்திஹாய் எல்லையிலே முடிவின் பக்கம், இலா அமலி அவங்களுடைய ஆசையின் பக்கம் எனது அதை அடையக்கூடிய விஷயத்தில், ஆசையின் பக்கம் அவங்களுடைய நாட்டத்தின் பக்கம் முடியக்கூடிய விஷயத்தில் அது அவர்களுக்கு உதவி செய்யும். கப்ல புலூகி அஜலிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை அடைவதற்கு முன்பாக, அஜல்னா அவங்களுடைய மரணம் ஃபைதாஜா அஜலஹும் வருதுல்ல, அப்போ மரணத்தை அடைவதற்கு முன்பாக அதை முடிவின் பக்கம் கொண்டு செல்றதுக்கு இந்த நபியினுடைய இந்த ரேஹல் இனாயத்திற்கு அந்த இலாஹியார் கடவுள் அல்லாஹ்வுடைய கவனிப்பின் வாடை தான், காற்று தான் என்ன செய்ய உதவி செய்யும். மாஹுவ இல்லல் வஹ்யுல் இலாஹி எஸ் ஆ நூறுஹு பைன எதைஹி யுதியு லஹு சபீல. மாஹு அந்த விஷயம் ஆகியிருக்கவில்லை, அது இறைவனை சார்ந்த வஹியன்றி வேறொன்றும் இல்லை. எஸ் ஆ நூறுஹு பைன எதைஹி ஒளி என்பது ஓடும் விரையும், பைன நூறுகினா எஸ் ஆ நூறுகுனா அல்லாஹ்வுடைய அந்த ஒளி இருக்குத ஓடிக்கொண்டிருக்கும், பைன எதைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், யுதியு லஹு அவர்களுக்கு வழிகாட்டும், அஸ்ஸபீல பாதையை என்ன செய்யும் வெளிச்சமாக்கி காட்டும். அல்லாஹ் யுதிஉ அதிலிருந்து யுதியுனா வெளிச்சமாக்கி காட்டும். யக்ஃபீஹி முஅனத்த தலீலி யக்ஃபீஹி அவர்களுக்கு போதுமாக்கும், முஅனத்த தலீலி அதாவது வழிகாட்டக்கூடியவனுடைய சிரமத்தை இது போதுமாக்கி கொள்ளும். முஅனத்னா செலவு அல்லது சிரமங்கள், அதாவது என்ன செய்யும் இந்த அல்லாஹ்வுடைய ஒளி இருக்க அவருக்கு போதுமாக்கி விடும். மாஹுவ இல்லல் வஹ்யு சமாவியு அப்போ இது என்பது நடக்காது, இந்த விஷயம் நடக்காது. இல்லல் வஹ்யு சமாவி அது என்பது ஆகியிருக்கவில்லை, வானத்தினுடைய வஹியை கொண்டே தவிர, வஹியாகவே தவிர அது நிகழாது. காமலதைஹி மகாமல் காயிரி வல் ஜுந்தியே அந்த வஹியை சமாவி இருக்குத நின்றது நிற்கும், லதைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிற்கும். மகாமல் காயிரி ஒரு போராளியினுடைய படை தளபதி, படையை இழுத்து செல்லக்கூடியவனுடைய இடத்தை போன்று, வல் ஜுந்தி இன்னும் படை வீரனை போன்று, படை வீரன் இன்னும் படை தளபதியினுடைய இடத்தை நிரப்பிக் கொண்டு இதனை செய்யும் அவரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும். ஆர் ஐத கைஃப நஹல வஹீதன் ஃபரீதன் நீ பார்த்தாயா எவ்வாறு நின்றார்கள், வஹீதன் தனியானவராக, ஃபரீதன் தனித்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள் அல்லவா. யதுஉன் நாஸ காஃபத்தன் இல தௌஹீதி மக்களை அழைத்தார்கள் முழுமையாக, காஃபத்தன் எல்லோரையும், இல தௌஹீதி தௌஹீதின் பக்கம் அதாவது ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தார்கள். வல் இஅ்திகாதி பில் அலியில் மஜீத் கண்ணியமான உயர்ந்த இந்த அல்லாஹ்வை கொண்டு, உயர்ந்தவனை கொண்டு நம்பிக்கை கொள்வதன் பக்கம், மன உள்ளத்தில் அவன் மீது நம்பிக்கை வைப்பதன் பக்கம் அழைத்தார்கள். வல் குல்லு மா பைன வஸனியத்தின் முஃபர்ரகத்தின் வ தஹ்ரியத்தின் வ ஸந்தகத்தின் ஒன்றும் நடந்தது, மாபைன வசனியத்தின் முஃபர்ரகத்தின் பிரிக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்திற்கும் காலத்தை நம்பக்கூடிய
அந்த மக்களுக்கும் நாத்திகவாதிகளுக்கும் மத்தியிலே என்ன செஞ்சு அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் மத்தியில் இந்த விஷயத்தை அழைச்சாங்க. அப்ப எந்தெந்த கூட்டம் இருந்துச்சு? வசனியத்து கூட்டம், சிலை வணக்க கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் காலத்தால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். அதே மாதிரி நாத்திகவாதிகள், நாதஃபில் வசனியின், முதல்ல சிலை வணக்கக்காரர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். பிதர்கி அவுசானிஹிம், அவங்களுடைய சிலைகளை விடுவதை கொண்டு. அப்போ அவுசான சிலைகள், அப்போ அவருடைய சிலைகளை விடுவதை கொண்டு அழைத்தார்கள். நப்தி மஅபூதாத்திஹிம், அவர்களுடைய மஅபூதுனா எனது வழிபடக்கூடிய அந்த தெய்வங்கள், வழிபடக்கூடியவைகள், அதை தூக்கி எறிவதன் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்தார்கள். பவில் முஷப்பிஹீன அல் முன்கமிசீன பில் ஹலதி வல் முஷப்பிஹீன, ஒப்புமை செய்யக்கூடியவர்கள், முன்கமிசீன மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒப்புமை செய்வதில் மூழ்கி இருக்கக்கூடியவரிடம், பில் ஹலத்தி அதாவது கலப்பதிலே, பைனல் லாஹூத்தில் அக்தசி, பரிசுத்தமான இந்த லாஹூத்னா அந்த அல்லாவிற்கும், ஏன்னா பைனல் ஜிஸ்மானியாத், அதாவது உடல் உறுப்புகளை ஒப்புமை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கும் மத்தியிலே கலக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். வித் தத்தஹுரி மின் தஷ்பீஹிஹிம், தூய்மையாவதை கொண்டு, மின் தஷ்பீஹிம் அவர்களுடைய அந்த ஒப்புமை செய்யக்கூடிய விஷயத்தை விட்டு தூய்மையாவதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அதாவது அக்தஸ் லாஹூத்னா இப்போ அல்லாவுக்கு எது இருக்குதோ அதுதான் அப்படின்னு சொல்றது. லாஹூத்துங்க எதுக்கு சொல்றது? அல்லாவுக்கு எப்படி எதை நம்ம என்ன செய்யறோம், அவனுக்கு நம்ம நினைக்கிறோமோ அப்படியே என்னது அதுதான், வேற எதுவும் கிடையாது. அதுல நம்ம என்ன செய்ய மாட்டோம். தோற்றம் என்பது அல்லாஹ், அதாவது கை என்பது இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்குதோ அப்படித்தான். அதுல என்ன செய்ய முடியாது, நம்ம எந்த மாதிரி சொல்லி தோற்றம் அமைக்க கூடாது. மாதிரி கண் இருக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண் இருக்குதுன்னா கண் இருக்குதுதான், அது எப்படிங்கிற அந்த விஷயத்த அமைக்கிறது கிடையாது. அது அப்படியே என்னது எது இருக்குதுன்னு சொல்லி சொல்றோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்றது, அதானே ஒளி. அதில் என்ன செய்ய மாட்டோம், மற்ற விஷயங்களை கொண்டு வர மாட்டோம், மற்ற விளக்கங்களை என்ன செய்ய மாட்டோம், கொண்டு வர மாட்டோம். அப்போ இந்த லாஹூத்துங்கிறது எப்படி, அது ஒரு இல்மு மாதிரி, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட இல்மு. உதாரணமா அவன் இருக்கிற விஷயத்த, அவனை பற்றிய விஷயம், அவனுடைய தன்மைகளை பற்றிய விஷயம், அப்புறம் பரிசுத்தமான நசுகளை கொண்டு ஈமான் கொள்ற விஷயம், அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரம், இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யறது, இது பண்றது, அது எப்படி இருக்குதோ அப்படியே என்ன செய்யறது, நம்ம ஏற்றுக்கொள்றதை ஒழிய அதுல எந்த விதமான விளக்கங்களையோ அல்லது வேற எதுவோ எந்த விதமான உருவங்களையோ என்ன செய்ய கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்டதுக்கு சொல்றது. அப்ப அதே நேரத்துல இது லாகூத்துக்கு சொல்றது, அல்லாஹ் பத்தி சொல்றதுல. அதே மாதிரி அங்கே எடுத்துட்டோம்னு சொன்னா, ஜிஸ்மானியாத்துன்னு சொன்னா, இப்ப கை இருக்குதா, அந்த கை இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும்னு சொல்லி உருவங்களை அல்லாஹ்வுடைய அந்த உறுப்புகளுக்கு உருவங்களை, தோற்றங்கள் அமைக்கிறது. இப்படி அமைக்கிறது கூடாது. ஆனா இது அப்படியே ஏற்றுக்கொள்றதுங்கிறது கூடும். அப்ப இந்த உருவங்களை அமைக்கக்கூடியதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மத்தியில கலப்படம் செய்யறாங்கல்ல, உள்ள மூழ்கி போய் அவங்கள்ட்ட என்ன சொல்றது, நீங்க ஒப்புமைங்கிறது செய்யக்கூடாது. அவங்களுக்கு தான் முஷபிஹின்னு சொல்லப்படும், ஒப்புமை செய்யறவங்களுக்கு. முஷபிஹின் அவர்களுடைய ஒப்புமையை விட்டும் பரிசுத்தமாகும்படியாக நபி என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. இது ஒரு கூட்டத்தை அழைக்கிறாங்க. இரண்டு இறைவனை வணங்குபவர்கள் அவர்கள் விஷயத்துல இஃப்ராதி இலாஹின் வாஹிதின், ஒரே இறைவனை கொண்டு பித் தஸர்ருஃபி ஃபில் அக்வானி, அதாவது உலகத்தை சொல்லு, கவுனுக்கு அக்வான், உலகங்கள், இந்த எல்லா உலகங்களிலேயும் செயல்படுத்துவதை கொண்டு ஒரே ஒரு இறைவன் தனியாவதை கொண்டு அழைத்தார்கள். அப்போ ஒருத்தன் தான் இருக்கிறான், வேற யாரும் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் அதை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது பக்கம் அழைச்சாங்க. ரத்தி குள்ளி ஷையின் பில் உஜூதி இலைஹி, உஜூதில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் அவன் பக்கமே திரும்புவதை கொண்டு, உஜூதில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் எனது அவன் பக்கமே திரும்புவதை கொண்டு எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைப்பு கொடுத்தார்கள். அதன் பக்கம் அழைச்சாங்க. ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறத பத்தி. அஹாப பி தபீஇயின், அஹாபனா எச்சரித்தார்கள், கண்டித்தார்கள் சொல்றது. தபீஇயின் அப்படின்னா இயற்கை சார்ந்தவர்கள். அப்ப இயற்கை தான் எல்லாமே செய்யுது. நாத்திகவாதிகள் சொல்றோம்ல, தானாக உருவாச்சு, இயற்கையின் மூலம் தான் கடல் உருவாச்சு, இயற்கையின் மூலம் தான் மரம் உருவாச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கைவாதிகளை எச்சரித்தார்கள். லியமுத்து பசாயிரஹும், அவர்களுடைய பார்வைகளை, பசீரத்னா அகப்பார்வை சொல்றது, நுட்பங்கள், அகப்பார்வை நீட்டும்படியாக, இலாமா வரா
இலாமா வரா ஹிஜாபின் ஹிஜாபி தபியாத்தி, அவருடைய இயற்கையின் திரைக்கு பின்னால் எந்த ஒன்று இருக்கிறதோ அதன் பக்கம். அப்போ இந்த இயற்கைங்கிற திரையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, உங்க பார்வையை வச்சு பாருங்க. இலாமா வராயி ஹிஜாபி தபியாச்சி, அப்ப இயற்கையினுடைய அந்த திரைக்கு பின்னால் எந்த ஒன்று இருக்கிறது என்பதை உங்க அகப்பார்வை நீட்டுவதை கொண்டு பாருங்கள் என்பதாக எச்சரித்தார்கள். நவ்வரு சிறல் உஜூதில்லதி காமத் பிஹி. அப்ப அந்த இருப்பதனுடைய ரகசியம், இந்த படைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் உருவாயிருக்குது அல்லவா, வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், மலை, இதெல்லாம் உருவாயிருக்கக்கூடிய ரகசியத்தினுடைய அல்லத்தி காமத் பிஹி, எதை கொண்டு இவைகளெல்லாம் உருவாகி நிற்கின்றன என்ற ரகசியத்தை நீங்கள் ஒளிபெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை ஊர்னா அது உங்களுக்கு வெறும் தெளிவாகிவிடும் அர்த்தம். சரி, அது தெளிவாவதற்காக வேண்டி சிர்ரல் உஜூதி, அதாவது இந்த இருப்பதனுடைய படைப்பினங்களுடைய இந்த ரகசியம் அல்லது காமத் பிஹி, எப்படிப்பட்டது, காமத் பிஹி, எதை கொண்டு இவைகளெல்லாம் இருக்கின்றன என்ற விஷயம் நீங்கள் தெளிவு பெறுவதற்காக வேண்டி. சாஹ பிதவி ஜாமதி, இன்னும் சத்தமிட்டார்கள், பிதவி ஜாமதி, அதாவது ஜாமத்னா தலைவர்கள், அந்தஸ்துடையவர்களை சப்தமிட்டு அழைத்தார்கள். லியஹ்பிது, அவர்கள் இறங்கி வரும்படியாக. இலா மசாஃபில் ஆமத்தி, அதாவது சஃப்ல வந்து இறங்குறது. அப்போ பொதுமக்களுடைய அந்த சஃபிற்கு வந்து இறங்கும்படியாக அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டார்கள், அவர்களுக்கு அக்கூபி அழைத்தார்கள். இஸ்திகானத்தி இலா சுல்தானின் மஹபூதின் வாஹிதின், இஸ்திகானத்தினா பணியக்கூடிய விஷயத்துல தன்னை அடிபணியணும், ஹலா, அதாவது தன்னை என்ன செய்யறது, தாழ்த்தி கொள்வதில். இலா சுல்தான் பெரிய ஆள் நினைச்சதுல மேல உட்காந்துருக்காங்க, நான் வந்து என்னது கீழே இறங்கி வர மாட்டேன், நான் என்னது அந்தஸ்துடையவன் என்பதாக தங்களை தாங்க நினைச்சு கொண்டு மேலே இருக்க மாட்டிருக்காங்க. பொதுமக்களோட பொதுவாக நபிமார்களுடைய அந்த விஷயத்துல வந்து தானே, அந்த நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கூட இருக்கக்கூடியவங்க ஏழைகளா இருப்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்க உங்களோட என்னது அறுதல் மக்கள்ல வந்து என்னது ரொம்ப இழிவானவங்களோட இருக்கிறாங்க, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரை பின்பற்றுறது, சாலிகளை பின்பற்றுறது ரொம்ப இழிவானவங்க, நாங்கள் உங்களோட சேர மாட்டோம்பாங்க. நபிசுல்லாஸ்ல உங்க காலத்திலே பார்க்கலையா, அந்த பெரிய பெரிய ஆட்கள் இவங்களை நீங்க விரட்டி விடுங்க, பிலால் இருக்காரு, சுஹைப் இருக்காரு, ரலியல்லாஹு, இது போன்ற இவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க ஹப்பாப் இருக்காரு, இவங்களாம் நீங்க அனுப்பிச்சுட்டீங்கன்னு சொன்னா நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம்னு சொன்ன மாதிரி அவங்க அப்படி சொல்றவங்கள்ட்ட பார்த்து நீங்களும் இந்த சஃப்ல வந்து நில்லுங்க என்பதாக அழைப்பு கொடுத்தாங்க. ஒரே இறைவனான வணங்க தகுதியுள்ள ஒரே அரசனுக்கு முன்னால், அவனுடைய அதிகாரத்துக்கு முன்னால் உங்களை பணியக்கூடிய விஷயத்தில் நபிசுல்லாஸ்லம் அவர்கள் அழைத்தார்கள். அவன் எப்படிப்பட்டவன், ஃபாத்திரி சமாவாச்சி வல் அரளி, வானங்கள் இன்னும் பூமியினுடைய படைத்தவனாக உருவாக்கியவனாக இருக்கிறான். வல் காபிதி அலா ஃபாத்திரு சமாவாச்சி வல் அரளி, அவன் வானங்களையும் பூமியையும் உருவாக்கக்கூடியவன், படைத்தவனாக இருக்கிறான். வல் காபிது அலா அருவாஹிஹிம், இன்னும் அவர்களுடைய ரூஹுகள், அதாவது உயிர்களின் மீது சக்தி பெற்றவன், பிடித்திருக்கக்கூடியவன். பி ஹயாக்கிலி அஜிசாதிஹிம், அவர்களுடைய உடல்களினுடைய தோற்றங்களிலே. அந்த ஹைக்கல்னா அந்த கூண்டுக்கு சொல்ற தோற்றத்துக்கு, இந்த உடல்கள் என்னும் சொல்லப்படக்கூடிய அந்த கூண்டுக்குள்ளே, தோற்றங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய ரூஹுகளின் மீது கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பக்கம், அந்த ஒரே இறைவனின் பக்கம் பாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கூட்டத்தை என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. இது நபி வந்து என்னது அழைக்கக்கூடிய அழைப்பு. நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் விட்டு இறங்கி வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டங்களா நபி என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. முதல்ல சிலைவாசிகளை, சிலை வணங்கக்கூடியவங்களை, ரெண்டாவது ஒப்புமை சொல்லக்கூடியவங்களை, மூணாவது தன்னை அதாவது பெருமையா நினைக்கக்கூடியவங்களை, நாலாவது மூணாவது வந்து பிரிச்சு செய்யறவங்க, நாலாவது இயற்கை தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிறவங்கள, அதே மாதிரி அஞ்சாவது நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பெருமையின் காரணமாக ஒதுங்கி நிற்கக்கூடியவங்க எல்லாரையும் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கோட்டின் கீழ் அழைக்கின்றார்கள். இன்னும் தொடர்ந்து நபியினுடைய அழைப்பு தொடர்கிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியும், இன்னும் அதற்கு மீது அவர்கள் செய்யக்கூடிய உபதேசமும் மக்களை சரி செய்வதற்காக என்னென்ன முயற்சிகளை, சிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டார்கள், அதன் மூலம் எவ்வளவு பெரிய வெற்றிகளை கண்டார் என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பாடங்களிலே காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.